ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து வெள்ளைப்படுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒயிட் டிஸ்சார்ஜ், அதை பற்றி சொல்ல போகிறேன். நார்மலாக வந்து மென்ஸ்ட்ருவேஷன் ஆன உடனே அதுக்கு முன்னால் கூட சில லேடிஸ்க்கு வந்து கொஞ்சோண்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது உண்டு. அதுவும் யங் கேர்ள்ஸ் கூட கொஞ்சம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது உண்டு. அது நார்மல் தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது இச்சிங், நமைச்சல் இருந்தாலோ இல்லைன்னாக்கா எரிச்சல் இருந்தாலோ, யூரின் போனால் எரிச்சல் இருந்தால், எக்ஸஸாக ஓவர் குவான்டிட்டி இருந்தாலோ, இல்லை அது வந்து ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லிங், கொஞ்சம் துர்நாற்றம் அடித்தாலோ, இல்லைனாக்கா எல்லோ கலராகவோ க்ரீன் கலராகவோ இல்லை திக்காக தயிர் மாதிரி திக்காக ஒயிட்டாகவோ இருந்ததாக்கா முக்கால்வாசி வந்து அது ஏதோ இன்ஃபெக்ஷனாக இருக்கும். உடனே ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அந்த இதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா என்ன இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிச்சு அதுக்குரிய மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி ப்ராப்பராக நீங்கள் மெடிசன் எடுக்கலைன்னாக்கா அந்த டியூப்ஸ் எல்லாம் பிளாக் ஆகலாம். உள்ள பெல்விக் இன்ஃபெக்ஷன் வந்து சிவியர் வயிறு வலி வரலாம். ரைட்டா? அதனால் பலவிதமான ஃபீவர், மற்ற டிஃபெக்ட் வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய மெடிசன் எடுங்க. இது மட்டும் இல்லாமல் 40-45 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுனாக்கா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து கேன்சர்னுடைய அறிகுறியான்றதை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அது போனீங்கன்னா பேப்ஸ்மியர் அதெல்லாம் எடுப்பாங்க. அவங்க ப்ராப்பர் செக்கப்பு, வெஜினல் செக்கப்லாம் பார்த்துட்டு கேன்சர் அறிகுறி இருந்ததுன்னா அதை இயர்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள காப்பாற்றிக்கலாம். ரைட்டா? அதனால் இதை ஒயிட் டிஸ்சார்ஜ்னா வெறும் வெள்ளைப்படாதான் சூடுனால போகுதுன்னெலாம் நினச்சிக்கிட்டு அலட்சியப்படுத்தாமல் இமிடியேட்டாக போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஓகேங்களா?